வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிறுதானியங்களில் மதிப்பூட்டல் பயிற்சி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. அங்கக முறையில் சம்பங்கி மற்றும் கோழிக்கொண்டை மலர் சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கோபிநாதமலை அடிவார கிராம வேளாண்மையாளர் ஆர் சசிகண்ணன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் வானிலையில் மாநில அளவிலான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மை மண்ணின் தரத்தை சீராக பராமரிப்பதோடு வேளாண் பொருட்களின் தரத்தையும் உற்பத்தியையும் மேம்படுத்துகின்றது. மலர் சாகுபடியும் அங்கக வேளாண்மையினால் மேம்படுகின்றது. இயற்கை விவசாயத்தில் சம்பங்கி மற்றும் கோழிக்கொண்டை மலர் சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கோபிநாதமலை அடிவார கிராம வேளாண்மையாளர் ஆர் சசிகண்ணன் நம்மிடம் கூற கேட்டபோது, எனக்கு மொத்தம் 7 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் வந்து காய்கறி பயிர்கள், பூ விவசாயம் தான் மெயினாக பிரதான பயிராக பூ விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். அதில் வந்து இந்த உயர் தொழில்நுட்ப முறையில் வந்து 3-4 வருஷமாக வந்து நாங்கள் சம்மங்கி பயிர் சாகுபடி செஞ்சுக்கிருக்கோம். அதில் வந்து இந்த என்னென்னா சொட்டு நீர் பாசன முறைப்படி நாங்கள் வந்து தண்ணியை சிக்கனமாகவும் அதிக நிலப்பரப்பு பாய்ச்சுற மாதிரி கொஞ்சம் குறைஞ்ச தண்ணியை வச்சு அதிக நிலப்பரப்பு பாய்ச்சதுக்கு இந்த சொட்டு நீர் பயன்படுத்தியிருக்கோம். மேலே வந்து இந்த கிளைமேட்டை வந்து நம்ம எப்போவும் ஒரே மாதிரி சீதோஷ நிலையை வச்சுருக்கிறதுக்காக மேலே ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு பூ விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு வருத்து வந்து இருந்துச்சு. நிர்ணயமான ஒரு வருமானமாக இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து இந்த வருஷம் பார்க்க போனால் அந்த மார்க்கெட் நிலவரம் வந்து கொஞ்சம் டவுனு. அதனால் அடுத்த மாற்று பூ விவசாயத்துக்கு அப்படியே மாறி இந்த கோழிக்கொண்டை, இந்த சுளுக்கமல்லி, செண்டு இந்த மாதிரி பூ விவசாயத்துக்கு பண்ணிக்கிருக்கோங்க. மேற்கொண்டு இந்த மல்சிங் சீட்டு போட்டு பண்ணுறதுனால வந்து நம்ம ஈரப்பதத்தையும் காக்குது. ரெண்டாவது வந்து இந்த சொட்டு நீரில் வந்து மல்சிங் சீட்டுக்கு உள்ளே தண்ணி பாயறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி பாயிறது, 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ஞ்சால் கூட போதுமானதாக இருக்குங்க. தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக பாய்ச்சினா போதும். இந்த ஆலோசனைகள்லாம் வந்து காந்தி கிராமம் கேவிகேலேருந்து எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணீர் பாய்ச்சனாலையும் மல்சிங் சீட் பொத்திருக்கிறனாலையும் வந்து வேர் பகுதிக்கு வந்து பூச்சி நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பூச்சி நோய் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா மண்ணை வந்து அப்படி சீட்டு போட்டு பொத்திடுறான். அப்போ வந்து பூச்சி நோய் வந்து வேற போய் தாக்காது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து விடுற தண்ணி வந்து சூரிய ஒளியில் ஆவியாக போகாமல் இருக்கிறனால வந்து ஈரப்பதம் நல்லபடியாக காக்குங்க. அப்போ தண்ணிக்கு தேவையான ஈரப்பதம் எப்போவுமே தொடர்ந்து இருந்துருக்குங்க. அந்த மல்சிங் சீட் போட்டு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணுறதுனால இந்த களை பிரச்சனை இருக்காதுங்க. நம்ம களை பிரச்சனை வந்து ஒரு 80% குறைக்கப்படுது. என்ன சொன்னால் சூரிய ஒளி பட்டால் தானே களை முளைக்கும். சூரிய ஒளி படாமல் நிலத்தை பொத்திக்கிறதுனால களை முளைக்கிறது இல்லைங்க. ரெண்டாவது வந்து இந்த நாங்கள் வந்து இப்போ ஒரு 80% வந்து இயற்கை முறையில் தாங்க விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். அதிக தொழு உரம்,
ரெண்டாவது வந்து இந்த இயற்கை நாட்டு மாட்டு கோமியம், இந்த பஞ்சகாவியம், இந்த இது மாதிரி இதை பயன்படுத்தி நாங்கள் பண்ணிக்கிருக்கோங்க. இந்த நாட்டு மாட்டு கோமியத்தை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறது, ஒரு டேங்க் 50 கிராம் இந்த மாதிரி அளவில். அதில் இந்த பஞ்சகாவியம் தயார் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது. மீண்டும் இந்த ஜீவாமிர்தம்னு சொல்லி தயார் பண்ணுறது, அதை வந்து காய்கறி பயிருக்கு ஸ்ப்ரே பண்ணுறது. இதெல்லாம் வந்து பொருளோட தரமும் பூவோட தரமும் காய்கறியோட தரமும் வந்து கூடுதலாக இருக்குங்க. இதில் வந்து நல்ல இந்த உயர் தொழில்நுட்ப முறையை வந்து எங்கள் காந்தி கிராம வல்லுநர்கள் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு அடிக்கடி ஒரு மாதம் ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா எங்கள் தோட்டத்துக்கு வந்து இந்த தொழில்நுட்பங்களை வந்து எங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. மீண்டும் பயிற்சிகள் ஏதாவது இருக்குதுன்னா எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. நாங்கள் அங்கே போவோம். அவங்க எங்களுக்கு போதுமான பயிற்சியை கொடுத்து எங்களோட வழிகாட்டியெல்லாம் இருக்காங்க. எங்கள் பக்கத்தில் வந்து இந்த மலை கோபிநாத மலை உயரமாக இருக்கிறதுனால அந்த விழுகிற தண்ணியை வந்து எங்கள் தோட்டத்து வழியாக 2-3 பகுதியில் வருது. அதை வந்து நாங்கள் வந்து வெளியில் போக விடாமல் எங்கள் சொந்த நிலத்திலே 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்து ஒரு பெரிய பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கோம். மீண்டும் இந்த பகுதியில் ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கோம். அந்த தண்ணி வந்து வெளியே போகாதனால எங்கள் ஏரியா நிலத்தடி நீர் எப்போவுமே கொஞ்சம் குறையாமல் இருக்கும். அந்த பக்கத்தில் போர் வேறு போட்டிருக்கோம். அந்த போர் தண்ணிக்கு வந்து அந்த நிலத்தடி நீர் வந்து அந்த உடனே இதாகி நமக்கு வந்து நிலத்தடி நீர் என்றைக்கும் குறையாமல் ஒரே மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி கிடைக்கிற தண்ணியை வந்து நாங்கள் ரொம்ப சிக்கனமாக ஸ்ப்ரிங்க்லரு இல்லை சொட்டு நீர் இந்த மாதிரி ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தி காலமெல்லாம் வர்ற மாதிரி பயன்படுத்துகிறோங்க. ரெண்டாவது வந்து இந்த சம்மங்கி வந்து இந்த வருஷம் வந்து வருமானங்கள் வந்து விலைவாசி வந்து மார்க்கெட் நிலவரம் கம்மியாக இருக்கிறனால அடுத்த பூ விவசாயமாக இந்த கோழிக்கொண்டை செண்டு இந்த மாதிரி அடுத்த பூ விவசாயத்துக்கு மாறி இருக்குங்க. இது பரவாயில்லைங்க, இப்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. ஏக்கருக்கு வந்து ஒரு 2 டன் வரைக்கும் வருதுங்க. ஒரு 6 ஏக்கருக்கு ஒரு 1.5 டன்னு இந்த மாதிரி வரும். 1 டன்னு 1.5 டன் வருங்க. கிலோ தண்ணு ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு விற்றா கூட 40 ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு 40,000 50,000 ரூபா ஒரு 100 நாளுக்குள்ளே இந்த வருமானம் வந்துடுங்க. இந்த விவசாயம் பரவாயில்லாமல் இருக்குங்க, நல்லா இருக்குது. இதை வந்து மீண்டும் என்னென்னா இந்த மணக்கும் விவசாயம் பூ விவசாயம் வந்து எல்லா விவசாயிகளையும் நல்லா தான் வாழ வைக்குது. அதனால் நீங்களும் இதை கேட்டுட்டு பூ விவசாயத்துக்கு மாறி நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. மேலும் விவரங்கள் பெற ஆர் சசிகண்ணன் அவர்களை 09843187751 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கைகள், உரமிடல் மற்றும் பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 82% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 55 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் 5 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் செப்டம்பர் 20 முதல் 26 தேதிகளில் மானாவாரி விதைப்பிற்கு நிலங்களை தயார் செய்யவும். தற்பொழுது நிலவும் வானிலையை கருத்தில் கொண்டு மஞ்சள் பயிரின் இளம் கிழங்குகள் அழுகாமல் இருக்க வடிகால் வசதி செய்யவும். காற்றின் வேகம் மணிக்கு 20 கிலோமீட்டரை விட அதிகமாக இருப்பதால் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 35 முதல் 78% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள குறுவை நெல்லினை அறுவடை செய்யவும். பின் சம்பா பருவத்தில் நேரடி விதைப்பில் விதைப்பதற்கு முன் விதைகளை சூடோமோனாஸ் என்ற எதிர் உயிரியினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தன்மை அதிகரிக்கும். விதைகள் மூலம் பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிந்துவிடும். சம்பா நடவு செய்யும் போது 1 ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம், 10 கிலோ ஜிங்க் சல்பேட், 30 கிலோ யூரியா, 40 கிலோ டிஏபி மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 88% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மானாவாரி சோளம் மற்றும் பருத்தியில் உர தேவையை குறைக்கும் விதத்தில் 3 பாக்கெட்டுகள் அசோஸ்பைரிலம், 3 பாக்கெட்டுகள் பாஸ்போபாக்டீரியா அல்லது 6 பாக்கெட்டுகள் அசோபாஸ் உடன் விதைகளை விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 95% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிக லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மிக லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்களுக்கு நீர்ப்பாசன வசதி செய்ய வேண்டும். காபி பயிருக்கு வரக்கூடிய மிதமான மழையை பயன்படுத்தி 1 ஏக்கருக்கு 35 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 27 கிலோ பொட்டாஷ் உரத்தினை கலந்து இட வேண்டும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 5 நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 44 முதல் 65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வடமேற்கு மாவட்ட வானிலையில் மழைக்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. வெப்பம் சற்றே உயர்ந்து காணப்படும் என்பதால் எதிர்பார்த்ததை போலவே 2ஆம் கோடையை போன்ற தட்ப வெப்பநிலை காணப்படும். இதனால் கோழிகளில் மதிய நேரங்களில் லேசான வெப்ப அயற்சி இருக்க வாய்ப்புள்ளது. நிலக்கடலை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விதைப்பு செய்த 40 முதல் 45வது நாளில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட்டு களை எடுத்து செடிக்கு செடி மண் அணைப்பதனால் திரட்சியான தரமான காய்களை பெறலாம். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 82% காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பாக மாடுகளுக்கு சப்பை நோய் மற்றும் தொண்டை அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி அளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவும் வானிலையால் வெண்டை செடியில் வெள்ளையீ தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு மீத்தேன் டெமட்டான் 2 மில்லி அல்லது டைமித்தியேட் 2 மில்லி என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை கலந்து தெளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது.
பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 89 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். அன்னாசி காய்க்கும் பருவத்தில் மழைநீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்ய வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन அப்பா, ஐ புது கொடை. அம்மா இங்க பாரு பாரு, அப்பா புது கொடை வாங்கி வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 57% ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 20% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 15 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 513 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1081 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான தரைக்காற்று மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட?
அதான் உங்கள் மொபைல் ஃபோன் காலையில் சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டால் விவசாய கால் சென்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமாம், என்னாச்சு இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். திண்டுக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் சிறுதானியங்களில் மதிப்பூட்டுவதற்கான பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிறுதானியங்களில் மதிப்பூட்டல் பயிற்சி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமம் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி தரும் தகவல்கள். எங்களது மையத்தில் திண்டுக்கல் மாவட்ட பெண்களுக்கும் சுய உதவி குழு மகளிர்களுக்கும் நிறைய பயிற்சிகள் அளித்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான பயிற்சிகள் என்றால் ஊட்டச்சத்து நிர்வாகம். ஏனென்றால் பெண்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது. அதனால் ஊட்டச்சத்து நிர்வாகம் பற்றியும், சுய உதவி குழு பெண்களுக்கு மேலாண்மை பற்றியும், சுய உதவி குழு பெண்கள் மற்றும் பண்ணை மகளிர்களுக்கு விவசாயம் சார்ந்த சிறு தொழில்கள் பற்றிய பயிற்சியும் இலவசமாக அளித்து கொண்டிருக்கிறோம். அந்தந்த தொழிலுக்கேற்ப பயிற்சி காலம் 3 நாட்களிலிருந்து 5 நாட்கள் வரை பயிற்சிகள் அளித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இது சிறு தானியங்களில் பயிற்சி நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது நிறைய நபர்களுக்கு சர்க்கரை நோய் வருகிறது. நிறைய பெண்கள் மூட்டு வலியாலும் இரத்த சோகையாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்னவென்று பார்த்தோமானால் 3 நேரமும் அரிசியவே நம் அன்றாட உணவில் உண்பதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் பெண்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆதலால் அரிசியை சிறிது குறைத்துவிட்டு இந்த சிறு தானியங்களை நாம் அதிகம் அன்றாட உணவில் நாம் சேர்த்து கொண்டோமானால் இந்த விதமான நோய்களை நாம் தவிர்க்கலாம். ஆகையால் இந்த சிறுதானியங்களை பற்றி எப்படி சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டலாம் என்று நாங்கள் பயிற்சி அளித்து வருகிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த சிறுதானியங்களில் இந்த குதிரைவாலி, சாமை போன்ற சிறுதானியங்கள் நிறைய பெண்களுக்கு தெரியவே இல்லை. ஆதலால் இந்த பயிற்சியின் மூலம் இந்த சிறுதானியங்கள்னா எப்படி இருக்கும் என்றாவது அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி சிறுதானியங்களில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்கிறது, எதற்காக நாம் சிறுதானியங்கள் நம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும், அவ்வாறு இந்த சிறுதானியங்களை சேர்த்து கொண்டால் என்னென்ன ஊட்டச்சத்து கிடைக்கும், என்னென்ன ஊட்டச்சத்து பற்றாக்குறை நோய்களை நாம் தவிர்க்கலாம் என்று நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். இது விழிப்புணர்வு பயிற்சியும் அளிக்கிறோம். செயல் விளக்க முறைகள் எப்படி செய்வது என்று நாங்கள் செய்தே காண்பிக்கிறோம். அதனால் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நம்மளே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். அதனால் செயல்முறை விளக்கத்தோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இப்போ இந்த சிறுதானியங்களில் குதிரைவாலியில் நம்ம உடனடியாக தோசை செய்வது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேன். நம்ம தோசை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி, உளுந்து இதெல்லாம் ஆட்டி நைட்டு புளிக்க வச்சு மறுநாள் காலையில் தோசை சுடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானிய குதிரைவாலியில் நம்ம தோசை மாவு, உடனடி தோசை மாவு செய்கிறனால நம்மளுக்கு இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்கு இந்த மாதிரி மாவு அரைக்க முடியல அப்படின்னு வெளியே காசு கொடுத்து வாங்குறாங்க. அவங்க சுகாதாரமற்ற முறையில் அந்த மாவுகளை சாப்பிட்றனால நோய்களுக்கும் ஆளாகிறாங்க. அதனால் நம்ம வீட்டிலையே சாமை, திணை, குதிரைவாலி, கம்பு இந்த மாதிரி சிறு தானியங்களை நம்ம மாவை அரைச்சி உடனடி தோசையாக நம்ம செய்து சாப்பிட்லாம். இது புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இது குதிரைவாலி மாவு 350 கிராம் குதிரைவாலி மாவு நல்லா சுத்தப்படுத்தி மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு 100 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் சோள மாவு.
இந்த 3 மாவையும் வந்து இப்போ வந்து நான் அரை கிலோவுக்கு சொல்கிறேன். 350 கிராம் குதிரைவாளி, 100 கிராம் வந்து கோதுமை மாவு, 50 கிராம் வந்து சோள மாவு. ஏன்னா இந்த குதிரைவாளி மாவை தனியாக தோசை வந்து நம்ம சுட்டோம்னா வந்து அந்த சுவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவு இந்த சோள மாவோடு சேர்க்கும் பொழுது 3 மாவிலிருந்தும் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அதே இல்லாமல் வந்து சுவையும் வந்து இந்த மாவில் இருந்து நம்மளுக்கு சுவையும் கிடைக்குது, வந்து தோசையும் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்பொழுது இந்த 3 மாவையும் குதிரைவாளி 350 கிராம், கோதுமை 100 கிராம், சோள மாவு 50 கிராம், 500 கிராம் அளவில் மாவை எடுத்துக்கொண்டு இதை 3ஐயும் ஒன்றாக கலந்து விட வேண்டும். அப்பொழுது நம்மளுக்கு அரை கிலோ மாவு நம்மளுக்கு வந்து தோசை மாவு கிடைக்கும். இந்த 3 மாவையும் ஒன்றாக கலந்து உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து மிளகாய் மற்றும் வெங்காயம் ஆகியவற்றையும் 2 முருங்கை இலையும் போட்டால் நம்மளுக்கு முருங்கை இலையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும். 2 முருங்கை இலையும் சேர்த்து நம்ம வந்து சுடும்போது தோசை சுடும் பொழுது சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ இப்படியே இந்த மாவை கலக்கி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடனடியாக இதை சுடலாம். இதை புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து நிறைய சத்து வந்து சிறுதானியங்கள் உள்ள அனைத்து தாது பொருள், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து. ஏன்னா பெண்களுக்கு வந்து மூட்டு வலி வர்றதுக்கு காரணமே வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை தான். அதனால் இந்த சிறுதானியங்கள் உள்ள சுண்ணாம்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இரும்பு சத்து நிறைய பெண்கள் வந்து 12 கிராம் ஹீமோகுளோபினுக்கு கீழே தான் இருக்காங்க. அது இரத்த சோகை எனப்படுது. அந்த இரத்த சோகையை தவிர்க்கிறதுக்கு வந்து இரும்பு சத்து நிறைய வந்து சிறுதானியங்களில் கம்பில் இருக்குது. இதே மாதிரி பெண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் வந்து நம்ம ஏதாவது ஒரு சிறுதானியங்களை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். மேலும் விவரங்கள் பெற கே ஸ்ரீகுமாரி அவர்களை 09842265229 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 18/9/2015 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் சிறுதானியங்களில் கம்பு சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் மரம்பாடி கிராம வேளாண்மையாளர் ஆரோக்கியம் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண் பரிசோதனைக்கு பயன்படும் உபகரணங்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவன மண்ணியல் துறை முதுநிலை விஞ்ஞானி முனைவர் கே ராஜன் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இடுகட்டி நீர்வடி பகுதியில் உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு நிறுவனம் மேற்கொண்ட பணிகள் குறித்து இந்நிறுவன உழவியல் துறை தலைமை விஞ்ஞானி முனைவர் கே கண்ணன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளம் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண் ஆலோசனைகளுக்கு www.farmer.gov.in என்ற இணையதளத்தின் வழியாகவும் 180018011551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.